கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்தி ஒரு ஆவிக்குரிய நித்திரை. இந்த நித்திரை பயங்கரமான ஒரு நித்திரை. ஒரு மனிதனுக்கு நித்திரை நல்லது, சரீர சுகத்துக்காக. ஆனால் வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நித்திரையை குறித்து பேசியிருக்கிறார். இந்த நித்திரை ஒரு பயங்கரமான ஒரு நித்திரை. மத்தேயு எழுதிய புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனம் தொடங்கி 30ஆம் வசனம் வரைக்கும் இந்த நித்திரையை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக விளக்கமாய் மனித குலத்துக்கு விளக்கி இருக்கிறார். இந்த நித்திரையானது ஒரு ஓமையின் வடிவத்திலே தேவ ராஜ்யத்தை குறித்த ஒரு ஓமையிலே இந்த நித்திரை சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் ஓமையை சொல்லுகிறாரோ அதிலே பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை கர்த்தர் கதையின் வடிவத்தில் சொன்னபடியால் அது எப்பொழுதும் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஆகையால் கர்த்தர் இந்த ஓமையை சொல்லும்போது, ஒரு மனிதன் விதைக்கிறானாம். அவன் விதைக்கும் போது கோதுமையை விதைக்கிறான். ஆனால் விதைத்த பிறகு அவனுடைய வேலைக்காரர்கள் நித்திரை போய்விடுகிறார்கள். அவர்கள் வேலைக்காரர்கள் தூக்கத்தில் இருக்கும் பொழுது சத்ருவானவன் களைகள் முட்களை விதைக்கிறான். ஆனால் கோதுமையும் களைகளும் ரெண்டும் ஒன்றாய் வளருகிறது. இந்த விதையானது வளரும்போது யாருக்கும் தெரியாது இது கோதுமையின் விதையா இல்ல முட்களின் விதையா என்று சொல்லி. கோதுமையை விதைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, முட்களை விதைத்தவன் பிசாசு. அருமையான தேவ ஜனமே, இதுல பிரச்சனை என்னவென்றால் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்கிறேன். மத்தேயு 13:25. மனிதன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு கோதுமைக்குள் களைகளை விதைக்கிறானா. மனுஷன் நித்திரை பண்ணும்பொழுது, அருமையான தேவ ஜனமே, ஒரு மனிதன் சபைக்கு வரும்பொழுது வசனத்தை கேட்கும்போது அவன் வசனத்தை கேட்டு அதிலே ரட்சிப்படைந்து ஆசீர்வாதமாய் நடக்கும்போது வசனம் அவனை ரட்சித்து அவனை ஒளியின் பாதையிலே நடத்தும் போது சத்ரு அமைதியாயிருக்க மாட்டான். சத்ரு வகை தேடிக்கொண்டிருக்கிறான். எப்பொழுது உன்னை கெடுக்க வேண்டும், எப்பொழுது உன்னை அழிக்க வேண்டும், எப்பொழுது உன்னை நிர்மூலமாக்க வேண்டும் என்று அவன் வகை தேடுகிறான். அவன் எப்பொழுது ஒரு மனிதனிடத்தில் வருகிறான் என்றால் அந்த மனிதன் நித்திரைக்கு போகும்போது அவன் வருகிறானாம். அப்படி என்றால் என்ன? நீங்கள் கேட்கலாம், என்ன பாஸ்டர், இரவிலே நாம் நித்திரைக்கு போகவே கூடாதோ, நாங்கள் தூங்கவே கூடாதோ, எங்கள் வாழ்க்கையில ஓய்வு எடுக்கவே கூடாதோ என்று சொல்லி கர்த்தர் அதை சொல்லவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திரை என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறது. நீங்கள் இரவிலே கழித்து போய் வேலை செய்து நித்திரை நித்திரைக்கு போகிறீர்களே, அந்த நித்திரையை பற்றி கர்த்தர் பேசவில்லை. ஒரு மனிதன் விழித்துக் கொண்டிருக்கும் போதே தூங்குகிறான். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட விசுவாசி என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே அவன் வஞ்சிக்கப்படுகிறான். உணர்வில்லாமல் இருக்கிறாயே, அதுதான் நித்திரை. உணர்வில்லாமல் இருக்கிறது தான் ஆவிக்குரிய நித்திரை. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே உணர்வோடு இருக்க வேண்டும். நான் இயேசுவின் பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்குள்ள எப்போதும் தேவ வார்த்தை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் இது கர்த்தருக்கு பிரியமான காரியமா, நான் ஒவ்வொரு தீர்மானம் எடுக்கும் போதும் இது கர்த்தருக்கு பிரியமான தீர்மானமா, வேதாகமத்தின் அடிப்படையிலே நான் வாழ்கிறேனா, சத்தியத்தின் பாதையிலே நான் நடக்கிறேனா, எனக்குள்ளே நடத்துகிற ஆவியானவருக்கு நான் செவி கொடுக்கிறேனா என்ற காரியத்திலே நாம் மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒரு மனிதன் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கலாம், ஒரு மனிதன் அந்நிய பாஷையை பேசலாம், ஒரு மனிதன் தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். ஆனாலும் ஒரு வாழ்க்கையிலே நீ ஆவிக்குரிய நித்திரை அடைந்து விட்டால்
பிசாசானவன் உன் வாழ்க்கையிலே அவன் களைகளை விதைப்பான். இன்னொரு காரியம், களைகளை விதைத்துட்டு பிசாசு வந்து அங்க உட்கார்ந்து இருக்க மாட்டான். நீங்க வாசிங்க 25 மனிதன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய, யாருடைய சத்ரு? உன்னுடைய சத்ரு. உன்னுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போயிட்டானா? அங்க இல்ல, அவன் வந்து ஒன்னு போட்டுட்டு போயிடுவான். அது கொஞ்ச நாளா வளர்ந்துனே இருக்கும் அவனுக்குள்ள. அந்த விதையானது ஏதாவது இருக்கலாம். உன்னை தேவனுடைய ஆவியானவருடைய அனுகிரகத்தை பெறாதபடி, கர்த்தருடைய கிருபை உன்னை நடத்தாதபடிக்கு அது எந்த விதையாவது இருக்கலாம். அவனுக்குள்ள களை என்ற விதைக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. அவன் ஒருவேளை பொறாமையை விதைத்திருக்கலாம், இல்லை ஒருவேளை அவன் கோபத்தை விதைத்திருக்கலாம், இல்லை ஒருவேளை மன்னிக்காத தன்மையை விதைத்திருக்கலாம், இல்லை ஒருவேளை ஒரு மூர்க்கமும் பெருமையை விதைத்திருக்கலாம், இல்லது தேவன் மேலேயே ஒரு சந்தேகத்தை விதைத்திருக்கலாம், இல்ல கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை விதைத்திருக்கலாம், இல்ல குடும்பத்திலே இருக்கிற சகோதர சகோதரிகள் மேல் ஒரு பிரிவினை ஏதாவது ஒன்று பிசாசு அவனுடைய ஆயுதத்தை பயன்படுத்துவான். ஆனால் நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைக்கு பாருங்க, பைபிள் சொல்லுகிறது கடைசி காலம் நோவாவின் காலத்தை போல் இருக்கமாம். என்ன? ஜனங்கள் குடித்தார்கள், புசித்தார்கள், உணர்வில்லாமல் இருந்தார்கள், அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. அருமையான தேவ ஜனமே, பிசாசானவன் நீ நித்திரையாயிருக்கும் போது உன் கண்ணுக்கு தெரியாதபடி, நீ அறியாதபடி உன் வாழ்க்கையிலேயே விதைகளை விதைப்பான். We have to be careful. வழக்கத்துக்கு மாறாக வீட்டுக்கு ஒரு சிநேகிதர் வருவார். அவன் தான் பிசாசு விதையா இருப்பான். ஆரம்பத்தில் நல்லா ஓடும், போக போகத்தான் அந்த கசப்பு தெரியும். அவன்கிட்ட எவ்வளவு பேர் என்ன அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. அவனோடு கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண இன்பமா இருக்கும். சில சிநேகிதரோடு கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண இன்பமா இருக்கும். ஆனா அவங்க தங்களை ஒவ்வொரு முறையும் சோதித்து பார்க்க வேண்டும், இது கர்த்தருக்கு பிரியமானதா? ஆண்டவர் சொல்லுகிறார், உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்நியரோடு கூட பிணையாதிருப்பாய், அவிசுவாசியோடு கூட பிணையாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. நான் அவிசுவாசியோடு கூட என் உறவு இருக்கிறதா? நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு உறவிலே நான் இருக்கிறேனா? இல்ல அருமையான வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையின் தீர்மானத்தை எடுக்கும் போது, தன்னுடைய வருங்காலத்தின் கணவனையோ வருங்காலத்தின் மனைவியோ நீ தேர்ந்தெடுக்கும் போது, நீ கர்த்தருக்குள்ளோ, நீ கர்த்தருடைய வசனத்தின் பார்வையிலே நீ தேர்ந்தெடுக்கிறாயா? பிசாசு விதைக்க காத்து கொண்டிருக்கிறான். உன் ஆசீர்வாதத்தை கெடுக்க, உன் சமாதானத்தை கெடுக்க, உன் ஜெப வாழ்க்கையை கெடுக்க, உன்னுடைய நிம்மதியை கெடுக்க, உன் குடும்பத்தை கெடுக்க இரவும் பகலும் அவன் காத்து கொண்டே இருக்கிறான். நித்திரை எப்போது விதைக்கிறானா? நீங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு. பாருங்க, பொதுவான சத்துரு என்று சொல்லவில்லை. உன் குடும்பத்துக்கு ஒரு சத்துரு இருப்பான். உன் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிசாசு ஒரு ஆவியை நியமிச்சிருப்பான். இரவும் பகல் அவன் கூட போய் அவனை கெடுன்னு சொல்லி. இது ஆவிக்குரிய உலகம். உன்னை எப்படியாவது கெடுக்க வேண்டும். இரவும் பகல் அவன் கடினமா வேலை செய்து கொண்டே இருக்கிறான். நாம் எப்படி இருக்க வேண்டும்? How should we be God's people? களைகள் வளரவிடக்கூடாது வாழ்க்கையிலே. களையை கண்டவுடனேயே களையை சுட்டெரிக்க வேண்டும். ஆண்டவர் கோதுமையும் களைகளையும் பிரிக்கிறார். எப்பொழுது கோதுமையும் களையும் ஒன்றா இருக்கிறதோ அது மனிதனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆபத்தா இருக்கும். களையும் கோதுமையும் ஒன்றா வைத்துக் கொண்டு வாழ முடியாது. நீங்கள் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும், நான் வசனத்தின்படி வாழுகிறேனா? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை நடத்தும் போது அவர் ஒரு பிரம்மையில் அவனை நடத்த மாட்டார். மேகத்தில் அப்படியே மேகமாக வந்து நடத்த மாட்டார். கர்த்தருடைய வசனத்தை தெளிவாய் காமித்து
உன் மனக்கண்களை தெளிவாய் திறந்து அந்த மனக்கண்களை நீ உபயோகித்து நீ காணும்பொழுது தான் நீ நடக்கிற பாதை என்ன, நீ எடுக்கிற முடிவு என்ன, எந்த தீர்மானம் உன்னை எந்த இடத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது, நீ நிற்கிற ஸ்தலம் எது என்று சொல்லி ஒவ்வொன்றையும் கர்த்தர் உனக்கு காட்டுவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நீ விழித்திரு. இப்போ படித்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மார்க் எழுதிய புத்தகம், மார்க் 14ஆம் அதிகாரம், மார்க் 14ஆம் அதிகாரம் 37-38 வசனம். பின்பு இயேசு வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரமாவது நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமா இருக்கிறதோ மாம்சமோ பலவீனமா இருக்கிறது. ஆவி உற்சாகமா இருக்கிறது, மாம்சம் உன்னை பலவீனத்தில் தாக்குகிறது. சத்ருவானவன் உன்னிடத்தில் விளையாடும் போது எப்படி விளையாடுவான்? உன்னுடைய மாம்சத்தை வைத்துத்தான் அவன் விளையாட பார்க்குவான். உன் மாம்சத்திலே தான் அவன் விதைக்க பார்க்குவான். ஆகையால் தான் ஆண்டவர் பேதுருக்கு சொல்றாரு, சீமோனே, நீ 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதாப்பா? 1 மணி நேரம் ஜெபித்தாலே உனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கும். 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கும். நீ 1 மணி நேரம் ஜெபிக்கும் போது சோதனைக்குள்ளே விழமாட்டாய். 1 மணி நேரம் நீ ஜெபிக்கும் போது விழித்திருப்பாய். ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபத்திலே ஒரு விழிப்பு இருக்க வேண்டும். ஜெபத்திலே விழிப்பிருப்பு இருக்கும்பொழுது தான் நீ உன்னுடைய வாழ்க்கையை காண முடியும். ஒரு மனிதன் ஜெபத்திலே விழிப்பிருக்கும் போது தான் அவனுக்கு வெளிப்பாடு கிடைக்கும். ஒரு மனிதன் ஜெபத்திலே விழித்திருந்தால் தான் அவன் எங்கே போகிறான் என்று அவன் அறிய முடியும். ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார், சீஷர்களை கண்டு, நீங்கள் எவ்வளவு நேரம் நித்திரை போகிறீர்கள்? 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்க கூடாதா? நீங்கள் ஜெபித்தால் நீங்கள் சோதனைக்குட்பட மாட்டீர்கள். நீங்கள் ஜெபித்தால் சோதனைக்குட்பட மாட்டீர்கள். ஆகையால் ஜெபம் சோதனையிலிருந்து மேற்கொள்ள உங்களை பலப்படுத்தும். ஜெபிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னத்தால் நிரப்பப்படுவீர்கள். ஜெபிக்கும் போது தேவ அபிஷேகத்தால் நிரப்பப்படுவீர்கள். ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்த அக்கினி எரிந்து கொண்டிருக்கும். உன்னை கண்டு அசுத்தாவி அலறும். உன்னை கண்டு அசுத்தாவி யோசிக்கும், ஐயோ, இவனிடத்தில் போக நெருங்க முடியவில்லையே, இவனிடத்திலே வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அல்லவா வாசமாயிருக்கிறார், இவனிடத்திலே கர்த்தர் நடமாடுகிறாரே, இவன் கர்த்தருக்குள் நடமாடுகிறானே, இவனிடத்தில் நெருங்க முடியவில்லை என்று அவன் உன்னை கண்டு ஒதுங்கி போவான். எப்பொழுது நம் ஜெபத்தில் இல்லையோ, அநேக உலக சிந்தனையை குறித்து இருக்கிறோமோ, அப்பொழுது அநேக காரியங்களை குறித்து இருக்கிறோமோ, நமக்குள்ள எரிச்சல்கள் உண்டாகும், கோபங்கள் உண்டாகும், வைராக்கியங்கள் உண்டாகும், பலவிதமான பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் நமக்குள் உண்டாகும். நமக்குள்ளே நற்கிரியைகள் உண்டாக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே சபைக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார், உங்களுக்குள்ளே நற்கிரியைகள் இருக்க வேண்டுமா? நற்கிரியைகள் இருக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. இந்த நன்மையான தேவஜனமே, நம்ம என்ன நடக்கும்? நீங்கள் ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் போது, 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு தேவ பலன் உங்களை நிரப்பும். அன்றைக்கு நீங்க மாம்சத்துக்கு செவி கொடுக்காதபடி கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். நீங்கள் சோதனைகளிலிருந்து மேற்கொள்ள வேதாகமம் சொல்லுகிறது. நீதி நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே 16ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 19 வாசிக்கலாம். அவள் யாரு? திலாயிலா. அவள் அவனை என்றால் சிம்சோனை தன் மடியிலே நித்திரை செய்து ஆமென்
பாருங்க, திலாயிலா அவள் ஒரு புறஜாதியார். அவள் கர்த்தருக்கு விரோதமானவள். அவள் எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்களை சிந்திக்கிறவள். தேவ பிள்ளைகளை அழிக்கிறோம் என்று துடிக்கிறவர்கள் பிலிஸ்தியர்கள் அந்த நாட்களில். அப்போ திலேலா சிம்சோன் இடத்திலே ரகசியத்தை கேட்கிறார். சிம்சோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், தேவனால் முன்குறிக்கப்பட்டு பெலிஸ்தியர்களை மீட்கும்படிக்கு மலடியா இந்த மனோவாவின் மனைவிக்கு தேவதூதன் தரிசனமாயி அவன் இந்த பிள்ளையை கர்த்தர் கொடுக்கிறார். இவன் தலையிலே சவர கத்தி படக்கூடாது, இவன் கர்த்தருக்கென்று நஸ்ரேனாக்கப்பட்டான். ஆகையால் இந்த பிள்ளை பெலிஸ்தியருடைய கரத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை மீட்கும்படிக்கு நான் இவனை ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்றார். இதான் அந்த பெற்றோர்களுக்கு இவன் பிறப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் இவனை குறித்த திட்டம் என்ன வைத்திருக்கிறார் என்பதை சொல்லி அந்த தேவதூதன் அந்த நற்செய்தியை சொல்லி போகிறான். பிறகுதான் சிம்சோன் வளர்க்கப்பட்டு மிக ஜாக்கிரதையாக அவன் தலையிலே சவர கத்தி படாமல் அவனை அவன் தாய் உன்னுடைய பலத்தின் ரகசியமே இதுதான் என்று சொல்லி வளர்த்திருக்கிறான். இந்த ரகசியம் அவன் எங்கேயும் சொல்லவில்லை. அவர்களுக்கெல்லாம் என்ன ஆச்சரியம், இந்த படத்திலே நீங்கள் காண்கிறது போல பெரிய பெரிய சரீரத்திலே பெரிய பலசாலியை போலலாம் சிம்சோனை காட்டுவார்கள். இல்லை, அவன் ஒரு சாதாரணமான மனிதன். அதுதான் பெலிஸ்தியர்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை, புரியவில்லை. எங்கிருந்து வருகிறது இவனுக்கு இந்த பலன்? பார்க்க சாதாரணமாக இருக்கிறான், ஒரே முறை 1000 பேரை கொல்லுகிறானே, நம்முடைய பலசாலிகளால் அவனை நெருங்க முடியவில்லையே, இவன் பலத்தின் ரகசியம் என்ன? ஒரு மனிதனுடைய ரகசியத்தை தெரிந்தால் தான் அவனை அழிக்க முடியும். ஆகையால் சிம்சோனுடைய ரகசியத்தை எப்படியாவது அறிய வேண்டும் என்று திலாயிலாவை பயன்படுத்துகிறான். அவள் ஒரு புறஜாதி, தேவனுக்கு பயந்த பெண் அல்ல. அவளிடத்திலே இவன் மடியிலே படுத்துக்கொண்டு, இந்த வசனம் படிங்க 19 வசனம் 16 அதிகாரம் நியாயாதிபதி பாருங்க. அவள் திலாயிலா அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய வைத்து ஒருவனை அழைத்து அவன் தலையில இருக்கிற 7 ஜடையும் அறுக்கிற மட்டும் அவன் நித்திரையில் இருக்கிறான். தான் பயங்கரமான ஆவிக்குரிய நித்திரை. இன்றைய பொருள் ஆவிக்குரிய நித்திரை. அவன் தலையில விரோதி கை வைத்து ஒவ்வொரு ஜடையா வெட்டி அவன் பலத்தை இழக்க பண்றது கூட அவனுக்கு தெரியல. அவன் அவ்வளோ நித்திரையில் இருக்கிறான். இன்றைக்கு கூட அருமையான தேவ ஜனமே, இப்பேற்பட்ட நித்திரையில் இங்கு அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். தொடர்ந்து வாசிக்க. அப்பொழுது அவள் சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, சிம்சோனே பெலிஸ்தர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்றார். அவன் நித்திரை விட்டு விழித்து, அப்பதான் அவன் நித்திரை விட்டு விழிக்கிறான். அவ்வளவு நேரம் நித்திரை அவனுக்கு தலையில இருக்கிற முடியெல்லாம் கொண்டு கூட தெரியல. நித்திரை விட்டு விழித்து தன்னை விட்டு கர்த்தர் விலகினதை அவன் அறியவில்லை. இதுதான் பயங்கரமான நித்திரை. உன்னை விட்டு அபிஷேகம் விலகி போயிடும். உன்னை விட்டு கர்த்தர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களெல்லாம் விலகி போயிடும். உனக்கு கர்த்தர் கொடுத்த சுகம் உன்னை விட்டு விலகி போயிடும். கர்த்தர் உனக்கு கொடுத்த கிருபை உன்னை விட்டு விலகி போயிடும். நீ ஜாக்கிரதையாய் விழித்திருக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்ததை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். என்னடா பாஸ்டர் இப்படி பேசுறாரு, இது எந்த உபதேசம்?
பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் கொடுத்தது விலகி போயிடும்ன்றாரே, கர்த்தர் கொடுத்தா ஏதாவது போயிடுமா? போயிடும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு விலகி போதா, வனாந்திரத்தில் சுற்றி திரிதா, அவன் சுத்திகரிக்க அவனை வந்து திரும்பி பார்க்குதா, அவன் எம்டியா இருக்கிறான், ஒன்றும் இல்லை உள்ளோ, அதுக்கு நான் மோசமான 7 கூட்டுன்னு வருதான், அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக மோசமா இருக்கும் வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, என்னை படைத்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. 38 வருடமாய் படுக்கையிலே பெதஸ்தா குளத்திலே இருக்கிற மனிதனை இயேசு காணுகிறார். அவனை பார்த்து மறுபடியுமாய் சொல்லுகிறார், நீ பட்டு சுகமடைந்தாய், மறுபடியுமாய் பாவம் செய்யாதே, இதுக்கு நான் அதிகமான கேடு வரும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லவில்லை. ஆண்டவர் குருடனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து முகத்திலே துப்பி சொஸ்தமாக்கி, மறுபடியும் நீ அங்கே போகாதே, உன் வீட்டுக்கு போ. திரும்பி அங்க போனா அதே மாதிரி ஆயிடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிம்சோனை ஆசீர்வதித்தார், வல்லமையால் நிரப்பினார், பலத்தால் அவனை நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்தினார். சிம்சோன் பலத்தில் இருக்கும்போது கர்த்தரை தேடவில்லை, பலத்தில் இருக்கும்போது உணரவில்லை, பலத்தில் இருக்கும்போது அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது, பலத்தில் இருக்கும்போது முழங்காலிட்டு ஆண்டவரே உம்முடைய என் வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் என்ன என்று அவன் கேட்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாமல் இருந்தான். ஒரு ஆவிக்குரிய நித்திரை. மறுபடியும் வேதம் சொல்லுகிறது, பெலிஸ்தியர்கள் 21ஆம் வசனம், பெலிஸ்தியர்கள் அவனை பிடித்து, முதல் பிசாசு ஒரு மனிதனை பிடிச்ச உடனே முதல் செய்யற வேலை அவன் கண்களை பிடுங்கினான். நிறைய பேரு கர்த்தருடைய பிள்ளைங்க சிம்சோனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உன்னை விட்டு கர்த்தர் விலகி போயிடுவார், அவருடைய கிருபை உன்னை விட்டு விலகி போயிடும். பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கும் விலக மாட்டார், உன்னை உணர்த்தி கொண்டே இருப்பார். ஆனா அவனுடைய அபிஷேகம் உன்னை விட்டு விலகி போயிடும். பரிசுத்த ஆவியானவர் ஏன் உன்னுக்குள்ள இருக்கிறார்னா, எப்படியாவது நீ மனம் திரும்பணும், எப்படியாவது நீ ரட்சிக்கப்படணும்னு சொல்லி உனக்குள்ளே உணர்த்தி கொண்டே இருப்பார். ஆனால் அபிஷேகமானது உன்மேல் இருக்கிற அழைப்பு, அபிஷேகமானது உன்மேல் இருக்கிற கர்த்தருடைய வல்லமை. உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு வல்லமை தேவை, கர்த்தருடைய கரம் இறங்க வேண்டும். உன்னை ஆண்டவர் சுகமாக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு வல்லமை தேவை. ஆண்டவர் உன்னை உயர்த்த வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு வல்லமை தேவை. ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய காரியங்களுக்கு முன்பதாக போய் உனக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு வல்லமை தேவை. அருமையான தேவ ஜனமே, ஆவியானவர் உனக்குள்ளே புதிய ஏற்பாட்டிலே எப்பொழுதும் இருப்பார். ஏனால் உன்னை கண்டித்து உணர்த்தி உன்னை வழிநடத்த. நீ தப்பு செய்ய முதலாம் அவர் துக்கப்படுவார், அவர் உன்னை விட்டு விலகி போக மாட்டார். அவர் இருக்கிறதே உன்னை சத்தியத்திலே வழிநடத்த, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போற நியாய தீர்ப்பை குறித்தும் உனக்கு உணர்த்துறதுக்கு ஆவியானவர் எப்பொழுதும் இருப்பார். ஆனால் உன்மேல் இருக்கிற அபிஷேகம் இருக்கிறதே, உன்மேல் இருக்கிற கர்த்தருடைய வல்லமை இருக்கிறதே, அது நீ இழந்து விடுவாய். You have to be very careful. ஆவிக்குரிய நித்திரை. அருமையான தேவச்சனமே, நீ எங்கே இருக்கிறாய்? உன் வாழ்க்கையில முட்கள் இருக்கிறதா? அதை நசுக்கி எரித்து போடு, களைகளை புடுங்கி எரித்து போடு. என்ன முட்கள் என்று உனக்குத்தான் தெரியும். Only you will know what it is. Hallelujah. உனக்கு மாத்திரம்தான் தெரியும் அது என்ன என்று சொல்லி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வேளையில வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான அந்தகார வல்லமைகளையும் எல்லா முட்களையும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் சபித்து அப்புறப்படுத்துகிறோம். மனதிலே உணர்வத்தாங்க கர்த்தருடைய பிள்ளைகள் உணர்த்தப்பட்டு கிருபையும் பலத்தால் நடந்து உம்முடைய வல்லமையால் நடக்க கிருபை செய்ய, எல்லா விதமான பிசாசின் தன்மைகளை நீக்கி தாங்கள் போகிற வழியை காணும்படிக்கு ஒவ்வொருடைய மனக்கண்களை நீ திறக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
ஜெபம் கேளுங்க நல்ல தகப்பனே.